இப்போ வந்து வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி along the period as well as along the group நம்ம பார்த்தாகணும். ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன்று வந்து சைஸ் ஆஃப் தி ஆட்டம், ரெண்டாவது வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் தி இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ்ங்கிறத பார்த்துருக்கோம். இல்லாட்டினா நியூக்ளியர் சார்ஜ், ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னாலும் நியூக்ளியர் சார்ஜ்னாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர். மூணாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த எலக்ட்ரானிக் மூணு ஃபேக்டர்னு பார்த்துருக்கோம். இப்போ along the group electron affinity decreases. Electron affinity similar to ionization potential. Ionization potential ஏற்கனவே பார்த்திருக்கோம். Ionization potential decreases along the group. Now outermost electron has the least control over the nucleus னு பார்த்தோம். It is controlled to a minimum by the nucleus னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால வந்து it can be easily removed னு பார்த்தோம். அதே மாதிரி தான் energy released, electron affinity is the energy released when one electron is added. For example, first இப்போ இந்த நாளையும் கம்பேர் பண்ணுவோம். ஹைட்ரஜன், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் ஒரே குரூப் எலிமெண்ட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1, ரெண்டாவது சோடியத்துக்கு 2s1ல முடியும். அதாவது கே ஷெல் மட்டும்தான் இங்கே இருக்கும், இங்கே கே ஷெல்லும் எல் ஷெல்லும் இருக்கும். பொட்டாசியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3s1 அப்படின்னா கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல். ருபீடியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s1 வரும். அப்ப 4 ஷெல் வரும், கே, எல், எம், என். அடுத்து கடைசி சீசியத்துக்கு 5s1, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 5s1. அப்போ முதல்ல ஹைட்ரஜன்ல கே ஷெல் மட்டும், சோடியத்துல கே ஷெல்லும் எல் ஷெல்லும், பொட்டாசியத்துல கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், ருபீடியத்துல 4 ஷெல், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல். அதே மாதிரி அடுத்ததுல என் ஷெல் சேரும், சீசியத்துல பிரான்சியத்துல ஓ ஷெல் சேரும். திஸ் இஸ் த அடிஷனல். ஸோ இப்போ அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா எல்லாமே எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். பின்னாடி பார்ப்போம். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்னா அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் S1 இருக்கும், இல்லாட்டினா S2 இருக்கும். இது பூரா பார்த்தோம்னா 1s1, 2s1, 3s1 அப்படிதான் வரும். அப்ப 2s1னால அடிஷனல் ஷெல், 3s1னால அடிஷனல் ஷெல். ஸோ அடிஷன் this K shell is nearer to the nucleus. இதுல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணனா ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ்ல ரெடியா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஆப்போசிட் சார்ஜ் ஏன்னா ஈஸியா அட்ராக்ட் ஆகிக்கும், நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இங்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல நியூக்ளியஸோட கண்ட்ரோல் போயிடுச்சு. அட்டாமிக் சைஸ் பிரகாரம் சைஸே நம்ம சைஸ் இன்க்ரீசஸ், பட் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அப்படி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகல. சேம் தான், ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ அடிஷன் இப்போ இதுல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணா எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு த அவுட்டர் ஷெல், எல் ஷெல். எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு த இன்னர் ஷெல், கே ஷெல். ஸோ அவுட்டர் ஷெல்ல வரும்போது எனர்ஜி ரிலீஸ் கம்மி தான் வரும். நியர் த ஏன்னா least interaction between the outer shell electron and nucleus, maximum interaction between the nucleus and next shell. அதனாலதான் energy release is maximum. So along the group electron affinity decreases. Easy to remember. group இது பண்ணும்போது downward arrow தான் போடுறோம், decreases also downward arrow. So அதே மாதிரி தான் this is the case with ionization energy. So ionization energy decreases along the group and electron affinity also decreases along the group. அப்ப ஒரு வேரியேஷன் ஞாபகம் வச்சுட்டோம்னாலே இன்னொரு வேரியேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்டா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். So electron affinity of elements increases along a period. Increases along a period na greater nuclear charge. ஒரே ஷெல் தான், இது பூரா 2s தான், இது பூரா 3s தான். ரொம்ப பிரமாதம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்டாவது இருக்கும். S1 S2 ரெண்டு எலிமெண்ட். சோ அடுத்த எலிமெண்ட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் சேரும், ஆனா நியூக்ளியர் சார்ஜ் இன்னொரு சேர்ற எலக்ட்ரான் வந்து அடுத்த ஷெல்ல போல அதே ஷெல்ல தான் போகுது. தட் இஸ் டு பி நோட்டட். ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடிஷனல் எலக்ட்ரான் அதே ஷெல்லுக்கு போகுது, நியூக்ளியஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. நியூக்ளியஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது, அதனால நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ், அப்ப affinity between the electron and nuclear charge is maximum. Once again electron affinity increases. So this explains the increase of electron affinity along a period. So generally ஞாபகம் வச்சுக்க வேண்டியது electron affinity of elements
increases along a period and decreases along the group. இது லாஸ்ட். இப்போ அடுத்து வந்து electronegativity. So electron affinity. Next one is electronegativity. So electronegativity க்கு பாக்கும்போது electronegativity க்கு வந்து there are different scales. நம்ம வந்து immediate electronegativity வந்து வேரியஸ் இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம குவாலிட்டேட்டிவா பவரை வந்து இத்தனை நேரம் எனர்ஜி டேர்ம்ல சொன்னோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் டிஃபைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி டேர்ம். அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி டேர்ம். ஆனா electronegativity is defined as power of attraction or capacity of an element to attract the central electron pair towards it அப்படி சொல்லும்போது so electronegativity different scales இருக்கு. There are different people who propose. So next is the scales to determine the electronegativity. First important scale is Pauling scale. Pauling scale of electronegativity. அடுத்தது Mulliken scale of electronegativity. எல்லாமே ஸ்கேல் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கேல் ஒரு மெஷர் கொடுக்கிறது. மூணாவது Sanderson scale of electronegativity. நாலாவது Alfred scale of electronegativity. Alfred and Rochow. So அது Rochow's scale of electronegativity. So the electronegativity is expressed in different scales. Pauling scale, Mulliken scale, Sanderson scale and Alfred. So generally on the electronegativity is important property associated with halogens. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பத்தி பேசணும்னாலே ஹாலஜன்ஸ் தான் முதல்ல சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃப்ளோரின், குளோரின், புரோமினை வச்சு தான் சொன்னோம். ஸோ ஹவு இட் வேரிஸ் அலாங் த குரூப் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வேரியேஷனுக்கு பார்க்க முன்னாடி அதோட ஸ்கேல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். 4 இம்பார்ட்டன்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து Pauling's electronegativity scale. So Pauling scale of electronegativity. The Pauling scale is based on the bond energy between the two atoms. அதாவது bond energy between the two atoms. இப்போ electronegativity-னாலே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது power of attraction of the central electron pair. அப்போ central electron pairனு சொன்னாலே 2 ஆட்டம் இருந்தாகணும். 2 ஆட்டம் இருந்தாதான், 2 ஆட்டம் இருந்தா காம்பவுண்ட். ஸோ டயட்டாமிக் காம்பவுண்ட் மினிமம் இருந்தாகணும். டயட்டாமிக் காம்பவுண்ட் பார்க்கும்போது அப்ப scale, relative scale. Appo there is a bond between the two atoms. There is a bond between the two atoms. So the adutha step bond irundanaale there is a term called bond energy. Bond energy rendu method la define பண்ணுவாங்க. Bond energy is defined as the energy required to break the bond or energy released when a bond is established. So ரெண்டு எலிமெண்ட் ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஏக்கும் பிக்கும் நடுவுல உள்ள பாண்டை பிரேக் பண்ணணும்னா we have to supply energy. In order to break a bond between A and B, we have to supply energy, has to be supplied. But when a covalent bond is established between A and B, ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு covalent bond ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா அப்ப எனர்ஜி is released. இது இந்த அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டி மாதிரி தான் இதுவும் பாண்ட் எனர்ஜி. ஸோ பாண்ட் எனர்ஜிங்கிறது 2 டெஃபினிஷன். எனர்ஜி ரிக்வயர்ட் டு பிரேக் எ பாண்ட் ஆர் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் எ பாண்ட் இஸ் ஃபார்ம்டு ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ பாண்ட் எனர்ஜி ஆஃப் ஏபியை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் டயட்டாமிக் மாலிகூல்ஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு. ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ், heteronuclear diatomic. ரெண்டு ஆட்டமுமே சேமா இருந்தது. These are examples of homonuclear diatomic molecules. This is an example of heteronuclear diatomic molecule. So homonuclear diatomic molecule ஓட bond energy, heteronuclear diatomic molecule ஓட bond energy அதை கம்பேர் பண்றோம். bond energyல இப்போ வந்து இந்த point to be noted. இதுல என்ன சொல்றாங்கன்னா, if you consider the covalent bond between two species A and B, different species, as well as covalent bond between the same atoms, covalent bond between the same atoms of B. இது மூணை கம்பேர் பண்றோம். So this is the bond energy of A2. A2 is a species. This is the bond energy of B2. This is the bond energy of AB. So மூணு bond energy வருது. இந்த bond energy கம்பேர் பண்ணும்போது
they introduce a concept called geometric mean. Geometric mean arithmetic mean பார்த்திருக்கோம். Sum of the data by number of data is called arithmetic mean. Geometric mean n number of data க்கு geometric வேணும்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை இன்வெர்ஸ் பவர் எடுக்கணும். For example, geometric mean of a and b அப்படினா a into b square root அதான் geometric mean. Arithmetic mean of a and b னா a plus b by 2 ன்னு சொல்லுவோம். Arithmetic mean of a and b na a plus b by 2. Geometric mean of a and b na square root of ab. அதே மாதிரி for example 3 data ன்னு வெச்சுக்கோங்க. If there are 3 datas, arithmetic mean is a plus b plus c by 3. Whereas geometric mean of a, b, c and d is cube root of the product of a, b, c. In general, all the multiplication of all the terms raised to the square nth root அதுக்கு பேர் தான் geometric mean. இப்ப geometric mean of இந்த மூணு bond energy நம்ம கம்பேர் பண்றோம். Geometric mean of these two because these are homonuclear diatomic molecule. It is a heteronuclear diatomic molecule. எல்லாமே diatomic molecule தான். So இந்த ரெண்டு பாராமீட்டரோட geometric mean இதுவும் சேமா வருதா அப்படினு கம்பேர் பண்றாங்க. ரெண்டும் சேமா வராது. ஜெனரலா இதுதான் ஹையரா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் தான் பவுலிங்ஸ்னு கொடுத்திருக்கு. டிஃபரன்ஸ் டெல்டாங்கிறது இது. இப்போ வந்து geometric mean of these two bond energy is nothing but EAA into EAB. That is bond energy of AA and BB. AA and BB their product into their square root. The product எடுத்துட்டு square root. Whereas this is the bond energy of the compound AB. இப்ப ஜெனரலா நார்மல் எக்ஸ்பெக்டேஷன்ல இது ரெண்டும் சேமா இருக்கணும். பட் இன் பிராக்டிகல் கேசஸ் EAB is higher than the square root of EAA and EBB. அந்த டிஃபரன்ஸ் தான் டெல்டான்னு சொல்றோம். டெல்டா is defined as EAB minus square root of EAA into EBB, where the E terms denote the bond energy. So bond energy of the species A2, bond energy of the species B2, these are homonuclear species.